ஐபிஎல் ஏலத்திற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. நவம்பர் 15ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு அணியும் தாங்கள் தக்கவைக்கும் வீரர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும். இந்த சூழலில் சிஎஸ்கே ரசிகர்களின் இதய துடிப்பை எகிர வைக்கும் சில செய்திகள் இணையத்தை அனல் பறக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த சீசனில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து வரலாறு காணாத ஒரு மோசமான தோல்வியை சந்தித்த சிஎஸ்கே இந்த முறை அணியில் ஒரு பெரிய ஆபரேஷனை செய்ய தயாராகிவிட்டது. அந்த ஆபரேஷனின் முதல் படியே ரசிகர்களின் இதயத்தையே உலுக்குகின்ற ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. அது சிஎஸ்கேவின் ஆல் டைம் சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான ரவீந்திர ஜடேஜாவை அணியை விட்டு ட்ரேட் செய்ய போகிறார்கள் என்பதுதான். ஆம், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சனை அணிக்குள் கொண்டு வருவதற்காக ஜடேஜாவை விட்டுக் கொடுக்க சிஎஸ்கே தயாராகி வருவதாக வதந்திகள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. ஆனால் இந்த ட்ரேடு அவ்வளவு எளிதாக இல்லை. இது ஒரு அரசியல் சதுரங்கம் போல நகர்வுக்கு மேல் நகர்வாக நடந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் வெறும் ஜடேஜாவை மட்டும் கேட்கவில்லை. முதலில் ஜடேஜாவுடன் இளம் புயல் டெவால் பிரெவிஸையும் கொடுங்கள் என்று கேட்டுதான். அதற்கு சிஎஸ்கே மறுத்து சாம் கரனை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளது. ஆனால் ராஜஸ்தான் அதற்கும் வசியவில்லை. கடைசியாக எங்களுக்கு ஜடேஜா வேண்டும், கூடவே உங்கள் எதிர்கால நம்பிக்கையான வேகப்பந்து வீச்சாளர் மதீஷா பத்திரானாவும் வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டுள்ளதாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு பக்கம் நிகழ்காலத்தின் சூப்பர் ஸ்டாரான ஜடேஜா, மறுபக்கம் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரமான பத்திரானா. இருவரையும் ஒரே நேரத்தில் கேட்பது சிஎஸ்கே நிர்வாகத்தை ஒரு பெரும் இக்கட்டில் தள்ளியுள்ளது. இந்த ட்ரேடு வதந்திகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, யார் யாரையெல்லாம் சிஎஸ்கே வெளியேற்றப் போகிறது என்ற பட்டியலும் கசிய தொடங்கியுள்ளது. டேவோன் கான்வே, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா மற்றும் சாம் கரன் போன்ற முக்கிய வீரர்கள் வெளியேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சோகமான செய்திகளுக்கு நடுவே ரசிகர்களுக்கு ஒரு மெகா குட் நியூஸும் இருக்கிறது. அது தல தோனி ஐபிஎல் 2026 சீசனிலும் கண்டிப்பாக விளையாடுவார் என்று சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியதுதான். ஆக கேப்டன் ருத்துராஜ், தோனி, பத்திரானா, சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா போன்ற முக்கிய வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு மற்றவர்களை வெளியேற்றி ஏலத்தில் ஒரு புதிய படையை உருவாக்க சிஎஸ்கே திட்டமிட்டுள்ளது. ஜடேஜாவின் எதிர்காலம் என்னவாகும்? சஞ்சு சாம்சன் மஞ்சள் ஜெர்சிக்கு மாறுவாரா? நவம்பர் 15ஆம் தேதி எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்துவிடும். காத்திருந்து பார்க்கலாம்.